நகராட்சித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதில் 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது, டெண்டர் எடுப்பதில் 1020 கோடி ரூபாய் முறைகேடு என அமலாக்கத்துறையின் புகாரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் KN நேரு. வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை வலியுறுத்தியும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல கண்டு கொள்ளாமல் தன்பாட்டிற்கு விளம்பர நிகழ்ச்சி நடத்தி மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது ஸ்டாலின் அரசு. வழக்கு பதிய வேண்டிய பொறுப்பு டிஜிபியோ நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனைக்கு சென்றுவிட பொறுப்பு டிஜிபி இடத்திற்கு மற்றொரு பொறுப்பு டிஜிபியை நியமித்து பொறுப்பில்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இல்லை, அவரது அதிகாரிகள். தமிழ்நாட்டில் முதல்வரின் ஆட்சி நடக்கிறதா அல்லது அவரை ஆட்டுவிக்கும் அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறதா என்பது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றங்களிடம் ஸ்டாலின் அரசு குட்டு வாங்குவதோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்பதோ முதல் முறை இல்லை என்றாலும் KN நேரு மீதான புகாரில் ஏன் இன்னும் வழக்கு பதியவில்லை என்பது குறித்து பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. FIR குறித்து தமிழக அரசு டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறை ஜனவரி 23க்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசுக்கு 2 வழிகள்தான் உள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஒன்று, வழக்கு பதிவது. அப்படி பதிந்தால் ED வந்துவிடும், பின்னர் அனைத்து தில்லுமுள்ளுகளும் வெளிப்பட்டுவிடும் என்பதால் அதை திமுக அரசு செய்யாது. மற்றொன்று, பொய் புகார் என கூறி உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செல்வது. அதைத்தான் திமுக செய்ய வாய்ப்புள்ளது என்கிறார்கள். நீதிமன்ற சிக்கல் ஒருபுறம் இருந்தாலும் ஸ்டாலின் நேருவிற்கு கை கொடுக்கிறாரா என்கிற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது. செந்தில் பாலாஜி கைதான போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் KN நேருவை கண்டு கொள்ளவே இல்லை என்கிறார்கள் சில உடன்பிறப்புகள். நேருவை பற்றி எந்த கவலையுமின்றி தன் மகனை ப்ரமோட் செய்வதிலேயே ஸ்டாலின் பிஸியாக இருப்பதால் செய்வதறியாது திகைத்து வருகிறாராம் நேரு. நான் எந்த தவறும் செய்யவில்லை என தன் தொகுதி மக்களிடம் அழாத குறையாக விளக்கிய நேரு அவர்களே, அதை வழக்கை நடத்தி நிரூபித்துவிட வேண்டியதுதானே. நான் குற்றமற்றவன் என நிரூபித்துவிட்டால் திருச்சியே உங்கள் கைவசம் எனும்போது எதற்காக இவ்வளவு பயம் என கேட்கிறார்கள் திருச்சி மக்கள். அனைத்திற்கும் காலமே பதில் சொல்லும்.